கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103:7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கும் கூட அவருடைய வழிகளையும் அவருடைய கிரியைகளையும் நமக்கு தெரிய பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பாருங்களேன், தம்முடைய வழிகளை மோசேக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு நபராக மோசே இருந்தார். மோசையோட ஆண்டவர் எப்படி பேசினார்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினாராம். அப்படி மோசே கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அதனால் மோசேக்கு என்ன செய்தாராம், தன்னுடைய வழிகளை தெரிய பண்ணினார். அந்த வழிகளை கொண்டு வந்து மோசே யார்கிட்ட தெரிவித்தார்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்து அந்த வழிகளில் மோசே என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வழியில் இஸ்ரவேல் புத்திரரை நடத்த ஆரம்பித்தார். அந்த வழியில் அவங்க நடக்கும்போது அவங்க எதை கண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள். ஆமென். அப்போ பாருங்கள், உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் தான் ஜெபிக்கிறீங்க. இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் ஜெபிச்சிட்ருக்கீங்க. வேறு மற்ற யாரும் ரட்சிப்புக்குள்ளே வரலை அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு ஆள் ஆண்டவர் சமூகத்தில் இந்த மோசையை போல் உண்மையும் உத்தமமாய் நீங்கள் காணப்பட்டீங்க, அவரை தேடி உண்மையாக வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் அவருடைய வழிகளை தெரிய பண்ணுவார். தெரிய பண்ணி நீங்கள் ஜெபிக்க உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை நடத்துவார். உங்கள் குடும்பத்தில் கிரியைகளை காண்பிப்பார். ஆமென். மோசேயை அப்படி தான் நடத்தினார். ஒரு மோசேயின் மூலமாக அத்தனை ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். வழி நடத்தும் போது கர்த்தருடைய கிரியைகளையும் காணும்படி தேவன் கிருபை செய்தார். ஆமென். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு மோசையை போல் நீங்கள் இருந்தீங்க, ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை தெரிய பண்ணுவார். உங்கள் மூலமாகவே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அழகாய் நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் ஒரு ஆள் தான் குடும்பத்தில் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை குடும்பத்தில் செய்வார். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது தான், அவருடைய வழிகளை கேட்டு அந்த வழிகளை நாம் நடக்க ஆரம்பிக்கும்போது தான் கர்த்தருடைய கிரியைகளையும் அந்த வழியில் பார்க்க முடியும். நம்ம ட்ராக்கே மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வழி இல்லாத ஒரு வழியை சூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் நம்மளால் கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோசேக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க அந்த இடத்துல. அப்போ நடக்கும்போது என்னெல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கடல் என்ன செய்தது, இரண்டாக பிரிந்தது. அவ்வளோ பெரிய கர்த்தருடைய கிரியையை கண்டார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து மன்னா பொழிகிற அற்புதத்தை கண்டார்கள். கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணீர் கொடுக்கிற அற்புதத்தை கண்டார்கள். இப்படிப்பட்ட கிரியைகளெல்லாம் எங்கே தான் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நடத்துகிற வழியில் அவங்க நடந்து வரும் பொழுது தான் இந்த கிரியைகளை எல்லாம் பார்த்தார்கள். ஆண்டவர் தெரிய பண்ணினார். அதனால் என்றைக்கும் நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வழியை மட்டும் நீங்கள் விட்டு விலகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வழிகளுக்குள்ளே நடக்கிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நிச்சயமாக தெரிய பண்ணுவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினாரோ அதே போல் கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தருடைய வழியில் நீங்கள் காண்பீர்கள். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் இருங்க, அவர் உங்களுக்கு வழிகளை தெரியப்படுத்துவார். ஒரு ஆளாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்வார், செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறத கர்த்தர் அநேகருக்கு உங்கள் குடும்பத்தில் குடும்ப நபர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் காண்பித்து கொடுப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே நீர் உமது வழிகளையும் உமது கிரியைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவீராக. உம்முடைய வழிகளில் எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. வழிவிட்டு விலகாமல் எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.